அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். இந்த 3வது பாட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த 2 பாட்டில் வந்து ஒரு 15 பாயிண்ட் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 20 பாயிண்ட், மொத்தம் 35 பாயிண்ட் இருக்குது. இதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம். இப்போ இருக்க குரூப் 1 நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து வேளாண்மை சார்ந்த துறைகளில், வேளாண்மை சார்ந்த துறையில் வந்து விரைவான வளர்ச்சி அடைகிறதுக்கு விரைவான வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு 2 சவால் இருக்குது. அதுக்கு என்னென்ன சவால் இருக்குன்னா, நிலத்தடி நீர் குறைவு, நமக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது. 2வது வந்து காலநிலை மாற்றம். இது 2ம் தான் நம்மளோட வேளாண்மைக்கு வளர்ச்சிக்கு சவாலாக இருக்குது. அதுக்காண்டி இதுக்கு உண்டான திட்டங்களை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலத்தடி நீர் குறைவு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற சவால்களை தமிழ்நாடு எதிர்கொண்டால் இந்த சவால்களை ஃபுல்லாக நம்ம எதிர்கொண்டுட்டோம் அப்படின்னா, வேளாண்மை சார்ந்த துறையில் வந்து நம்ம விரைவான வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி அந்த வளர்ச்சி அடைய முடியும்னா, அந்த வேளாண்மை சார்ந்த துறையில் வந்து விரைவான வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இது என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வருமானத்தை எப்படி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வருமானத்தை, ஒரு விவசாய நெல் இருக்குது அப்படின்னா வருமானத்தை எப்படி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியல. என்னன்னா 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்றாப்புல அதுக்கு உண்டான நடைமுறை நம்ம கொண்டு வரணும். இப்போ மழை பெய்யுது அப்படின்னா, இப்போ அந்த வறட்சி ஆகும். இப்போ வறட்சினால் பயிர் வளர மாதிரி அதுக்கு உண்டான பயிர்களை ரெடி பண்ணணும். இப்போ வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த மணி பயிர்கள், வெள்ளம் வந்தாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்க மணி அந்த மணி பயிர்களை ரெடி பண்ணணும். அடுத்து வெள்ளம் வந்தால் வெள்ளத்தை எப்படி வெள்ளத்தை கட்டுப்படுத்துறது, வயலில் தண்ணிகள் நிற்காமல் அதை எப்படி வெளியேற்றுவது உள்ளான அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதான் காலநிலை புத்திசாலித்தனமான நடைமுறைகள் மற்றும் வந்து இயந்திரமாக்கல். எல்லாத்தையுமே இயந்திரமாக்கலில் கொண்டு வந்துடணும். ஒரு நெல் இருக்குது அப்படின்னா, நெல் நடவில் இருந்து அறுவடை வரைக்கும் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், இயந்திரமாக்கல் கொண்டு வந்துடணும். இந்த இயந்திரமாக்கல் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலையோட ஆட்கள் பற்றாக்குறைவனால நமக்கு விவசாயம் பாதிக்காமல் இருக்கும். 3வது பார்த்தோம் அப்படின்னா, அறுவடைக்கு பின்னாடி மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வாழை போடுறோம் அப்படின்னா, வாழைப்பழத்தை விற்றுடுறோம், வாழை மரத்தை விற்றுறோம், அந்த வாழைப்பூ எல்லாத்தையும் விற்றுறோம். அந்த ப்ளஸ் இந்த வாழை இலையை வந்து தட்டாக யூஸ் பண்ணி விற்பாங்க. தட்டாக யூஸ் பண்ணி விற்கிறது, இதெல்லாம் வந்து அந்த மதிப்பு கூட்டில் செயல்படுத்துறதுனால நம்மளோட வேளாண் விவசாய வருமானத்தை வந்து கணிசமாக உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு இஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ் contributing 11.19% to India manufacturing GDP and leading the national in number of factories. ரொம்ப முக்கியம். இந்த நம்பரை நான் வச்சுங்க, 11.9 அப்படின்ற நான் வச்சுங்க. இந்த 11.9 தான் ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக முதல்வர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஓகே, இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 100%ல் 11% யாருன்னா தமிழ்நாடு தான் கொடுக்குது. அதேமாதிரி தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை எங்கே அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. 2மே முக்கியமான பாயிண்ட்டு. கூட்டில் குரூப் 1 குரூப் 2 கொஸ்டினில் கூட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 11.90 தொழிற்சாலை எண்ணிக்கை வந்து நாட்டிற்கு முன்னிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2மே முக்கியம். தமிழ்நாடு வந்து ஒரு தொழில்துறை சக்தியாக விளங்குது இந்தியாவிலேயே. எத்தனை சதவீதம் இருக்குன்னா 11.90%. நம்பர் ரொம்ப முக்கியம். மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் 11.90% இருக்குது. அது தொழிற்சாலை எண்ணிக்கையில் நாட்டில் முன்னணியில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறது தான். மொத்தம் வந்து உதயம் சொல்லுவாங்க. அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வந்து அவங்களோட நிறுவனங்களை வந்து பதிவு பண்ணுறக்காண்டி உதயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் பதிவு இருக்குது. அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து எவ்வளோ நிறுவனங்கள் வித்து 35-56 lakhs உதயம் ரிஜிஸ்டர்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். தமிழ்நாடு ரேங்க்டு செகண்ட்லி நேஷ்னலி. அதாவது 2023-24 காலாண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த மைக்ரோ நிறுவனங்கள் பதிவு பண்ணதில் எவ்வளோனா 35.56 லட்சம் நிறுவனங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்த்துங்க, 35.56 லட்சம் உதயம் பதிவு செய்யப்பட்ட சிறு குறு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு தேசிய அளவில் 2வது இடத்துல இருக்குது. எந்த டேட்டா அப்படி பார்த்தோன்னா 2023-24. அப்போ இது மனப்பாடம் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி 11.90 சொன்னேன், அது மனப்பாடம் பண்ணேன். ஏன்னா ஜிடிபியில் மொத்தம் உள்நாட்டு ஜிடிபியில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோனா 11.90. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோனா 35.56. இப்போ மெயின்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட பங்களிப்புகள், சவால்கள், சாதனைகள்னு கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் எழுதலாம். இப்போ இந்த மணிலாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அடுத்து, அப்படி த டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா த ஸ்டேட் கோர்ஸ் ஆஃப் ஓவர் 1500 ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூசிங் ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ கம்பனன்ட்ஸ்.
இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இந்த மாநிலத்தில் ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோபாகங்களை உற்பத்தி செய்ய 1500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன. ஆனால் இந்தியாவோட டெட்ராய்டுனா தமிழ்நாடு, இதை நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்தியாவோட டெட்ராய்டுனா தமிழ்நாடு. அதில் வந்து எவ்வளோ நிறுவனங்கள் இருக்குன்னா 1500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. 1500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது. எதுக்கு மட்டும் ஆட்டோமொபைலை உற்பத்தி பண்ணுறதுக்கு மட்டும் 1500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலி தமிழ்நாடு இஸ் அ மேஜர் ஹப் ஃபார் டெக்ஸ்டைல். எதெல்லாம் முக்கியமாக இருக்குன்னா டெக்ஸ்டைலில் இருக்குது, லெதர் குட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன். இது மூணுலேயுமே மேஜர் ஹப்பாக இருக்குது. டெக்ஸ்டைல்ஸு, லெதர் குட்ஸு, எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷனு. சரிங்க. The state ranked first in motor vehicle production, wearing apparel and leather products, and second in textiles, machinery and electronic products. It also leads the country in exporting the engineering goods, electronics, ready-made garments, cotton yarn and handloom products, leather goods. இதெல்லாம் இது பண்ணும். இது ரொம்ப முக்கியம். அதாவது அந்த 16வது பாயிண்டை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாமே தெளிவாக படிச்சு வரணும். எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமாக வருது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து எதில் முக்கிய மையமாக இருக்குன்னா ஜவுளி, தோல் பொருட்கள், இந்த மின்னணு உற்பத்தியில் மையமாக இருக்குது. ஆனால் ஸ்டேட் ரேங்க் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ரேங்கில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? மோட்டார் வெஹிக்கல் ப்ரொடக்ஷன், வாகன உற்பத்தி, வியரிங் அணியும் ஆடைகள் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ், தோல் இதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க்லையும். செகண்டில் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸு, மிஷினரி, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். இதனால் பார்த்துங்க. செகண்டில் வந்து டெக்ஸ்டைல்ஸு, மிஷினரி, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து மோட்டார் வெஹிக்கல் ப்ரொடக்ஷனு, மோட்டார் வாகன உற்பத்தி. ரெண்டாவது வியரிங் அப்பியரல்ஸ். அடுத்து வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ். இதில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா டெக்ஸ்டைலு, மிஷினரி, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். சரியா? எலக்ட்ரானிக் இப்போ எல்லாமே தைக்கிற எல்லாமே எலக்ட்ரானிக்கில் வந்துருச்சு. அப்படின்னா எலக்ட்ரானிக் மிஷினை வச்சு 2 துணி தைக்கன்னு நான் வச்சுங்க. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், மிஷினரி, டெக்ஸ்டைல்ஸ். ஃபஸ்ட்டு பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்டார் ஆயில் ப்ரொடக்ஷன், வியரிங் அப்பீரல், லெதர் ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது மோட்டார் வாகன உற்பத்தி, அணியும் ஆடைகள் மற்றும் தோல் பொருட்களின் மாநிலம் முதலிடத்திலும், ஜவுளி, இயந்திரங்கள், மின்னணு பொருட்கள் 2வது இடத்திலும், பொறியியல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஆயத்த ஆடைகள், பருத்தி நூல் கைத்தறி ஆடைகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதி இது நாட்டிற்கு முன்னணியில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இன் 23-24 33.31% தமிழ்நாடு டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் வாஸ் என்கேஜ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் வித் 15.1970 மேனுஃபேக்சரிங் அண்டு 17.2 இன் கன்ஸ்ட்ரக்ஷன். மொத்த பணியாளர்கள் வந்து 33%. இது ரொம்ப முக்கியம். 2023-24 காலாண்டில் அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 33% வந்து டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் வந்து 33% டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து 15.97%, கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 17.2% ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 2023-24 தமிழ்நாட்டின் மொத்த பணியாளர்களில் 33% தொழில்துறை நடவடிக்கை இருக்காங்க. மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா 33 பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதில் 15 பேர் என்ன பண்ணுறாங்க? அந்த 33 வந்து 15 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15% பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உற்பத்தி துறையிலும் 17 பேர் கட்டுமான துறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா தான் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 16 பொறுத்தளவுக்கு என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 35 பாயிண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுது. அது நம்மளோட யூனிட் 9க்கு ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. நம்ம 16 மட்டும் நல்லா பார்த்துக்கிறோம். நம்ம ஜிடிபி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுற தொழில்துறையில் 11.90 ரொம்ப முக்கியமான மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அதிகமான தொழிற்சாலைகள் எண்ணிக்கை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னா 35.56% இருக்குது. ஓகே. ரிட்டையர் ஆஃப் இந்தியா அழைக்கப்படுறதுன்னா தமிழ்நாடு அழைக்கப்படுது. ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா 1500க்கும் மேற்பட்ட ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ப்ரொடியூசிங் ஆட்டோமொபைல் காம்பனண்ட்டுக்காண்டி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சில மேஜராக இருக்குது ஹப்பில் வந்து டெக்ஸ்டைலு, லெதர் குட்ஸ், எலக்ட்ரானிக்கில். அதில் எலக்ட்ரானிக்கில் ஸ்டேட் ரேங்க் எதில் ஃபஸ்ட் இருக்குன்னா இது மோட்டார் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனில் இருக்குது, வியரிங் அப்பீரல்ஸில் இருக்குது, லெதர் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. செகண்டில் டெக்ஸ்டைல்ஸு, மிஷினரி, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது போக இந்தியாவிலேயே அதிகமாக ஏற்றுமதி ஆகும் பொருட்கள் வந்து இன்ஜினியரிங் குட்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட்ஸு, காட்டன் யானு, ப்ராடக்ட்ஸு அண்ட் லெதர் குட்ஸ் இதெல்லாமே அதிகமான உற்பத்தி ஏற்றுமதி பண்ணப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் பொறியியல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஆயத்த ஆடைகள், பருத்தி நூல், கைத்தறி பொருட்கள் இதில் தொழில் பொருட்கள் ஏற்றுமதி செய்யலும் இது தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டோட ஒர்க் ஃபோர்ஸில் வந்து 33% வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது. 100% இருக்காங்கன்னா 33% இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அது 33 வந்து 15% வந்து மேனுஃபேக்சரிங், 17% கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவில் மனப்பாடம் பண்ணிங்க ரொம்ப முக்கியம். இந்த 17வது பாயிண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் எப்படி இருந்திருக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்குறாங்க. ஒரு பாயிண்ட்டு ஒரு துறையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் பார்த்தோம்னா பிட்வீன் 21-22 அண்ட் 23-24 2021 இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் க்ரோத் 8.33%,
while construction sector expanded by 9.01%. 2021-22 காலாண்டில் இருந்து 2023-24 பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தித்துறை இது ரொம்ப முக்கியம். மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து 8.3% வளர்ச்சி பெற்றிருக்கு. அதே நேரத்தில் வந்து கட்டுமானத்துறை வந்து எத்தனை 9.0% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனப்பாடம் பண்ணிக்கலாம். உற்பத்தித்துறை 8%, மேனுஃபேக்சரிங் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 9% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In several subsectors including transport equipment, rubber and plastic products, motor vehicles, trailers, semi-trailers and chemicals recorded double-digit growth. அது எல்லாமே டபுள் டிஜிட் க்ரோத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு பண்ணியிருக்கு. இரட்டை இலக்க வளர்ச்சி எந்தெந்த துறைகள்லாம் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போக்குவரத்து உபகரணங்கள், ரப்பர், பிளாஸ்டிக் பொருட்கள், மோட்டார் வாகனங்கள், ட்ரெய்லர்கள், அரை ட்ரெய்லர்கள், ரசாயனங்கள் உள்ளிட்ட பல துணைத்துறைகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவிட்டிருக்கு. அப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்னா இந்த இது மட்டும்தான் 2021 2023 காலாண்டுக்குள்ளே உற்பத்தித்துறை எத்தனை சதவீதம் வளர்ச்சி இருக்குன்னா 8.3% வளர்ச்சி இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது. உற்பத்தித்துறை எவ்வளவு 8.3% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உற்பத்தித்துறை வந்து 8.3% வளர்ச்சி வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட்டுமானத்துறை வந்து பார்த்தோம் அப்படின்னா 9.3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 9.03% வளர்ச்சி இருந்திருக்கு. இது அவ்வளோதான். இது முடிஞ்சு. ஆனால் 17 பொறுத்தளவுக்கு ஒன்றும் இல்லை. 18 இது ரெண்டும் முக்கியம். இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிச்சு ஆகணும். ஏன்னா அடிக்கடி நடக்கும். அதனால் இப்படி 18 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024 செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட் growth 6.6 lakhs crore expected to create 14.55 lakhs jobs. 2024 நடைபெற்ற உலக மாநாட்டில் வந்து எத்தனை கோடி நம்ம இது பெற்றிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ முதலீடு பெற்றுனா 6 லட்சம் கோடி, அதாவது 6.6 லட்சம் 6.5 லட்சம் கோடியை முதலீடு பெற்று எவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாக்கினா 14.55 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, இது ரொம்ப முக்கியம் இல்லை. 6 லட்சம் கோடி வேலைவாய்ப்பு 6 லட்சம் கோடி முதலீடை பெற்றிருக்கோம். ப்ளஸ் வந்து என்னென்னா 14.5 லட்சம், அதாவது 14.5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த முதலீட்டாளர் மாநாட்டில் 2024 முதலீட்டாளர் மாநாட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா to sustain industrial growth, the Tamil Nadu must prepare its workforce by stubbornly reskilling to match the adoption of Industry 4.0 technologies. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கொள்கை, அதாவது தொழில்துறை 4.0 கொள்கை ஏற்றாப்புல நம்ம அடாப்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பணியாளர்களோட வந்து மறுதிறன் மேம்பாட்டை பணியாளர்களை மேம்படுத்தணும். அதாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள மேம்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தேவையில்லை, பார்த்துக்கலாம். இதுதான் இதில் எந்த பாயிண்ட் 18 பொறுத்தளவுக்கு எதுவும் இல்லை. இந்த 18 பொறுத்தளவுக்கு இதுதான் முக்கியம். 2024 வந்து நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் 6.6 லட்சம் கோடி முதலீட்டை பெற்றிருக்காங்க. 14.55 வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் முடிஞ்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 19 ஃப்ரம் 2019 to 20 to 23 to 24 the total credits to Tamil Nadu industrial through scheduled commercial bank increased 2.0 lakh crore to 3.01 lakh crore, while foreign direct investment rose from 5,909 crore to 20,157 crore. இதை பொறுத்தவரைக்கும் இதுதான் முக்கியம். தமிழ்நாட்டோட தொழில்துறைக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்சமாக உயர்ந்திருக்கு. இதை பார்த்துங்க. அந்நிய முதலீடு இதுதான் முக்கியம். அந்நிய நேரடி முதலீடு எக்ஸாமில் கேட்குவாங்க. அந்நிய நேரடி முதலீடு வந்து 5,999 கோடியிலிருந்து 20,157 கோடியாக உயர்ந்திருக்கு. ஃபாரின் டெவலப்மெண்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி நம்ம டாலர் கையிருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றாப்புல தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, முடிஞ்சா இந்த பாயிண்ட். இதை பொறுத்தளவுக்கு என்னது அப்படின்னா இந்த ஒன்று மட்டும் பார்த்தா போதும். ஏதாவதுல நம்ம 19ஆம் பாயிண்டில் 2019 to 2024 வந்து தொழில்துறைக்கு வழங்கக்கூடிய கடன்கூட விகிதம் அதிகரிச்சிருக்கு. 2 லட்சம் கோடியிலேருந்து 3 லட்சம் கோடி வந்திருக்கு. அதே வேலை ஒயில் ஃபாரின் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதே நேரத்தில் வந்து அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5,999 கோடியிலேருந்து 20,000 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்றதுக்கு. இந்த டேட்டா எந்த வருஷம் டேட்டானா இதுக்குள்ளே, அதாவது 5,999 2019-20 இருந்தது. 2023 20,000 கோடி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 20வது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சர்வீஸ் செக்டர் இஸ் டிவைஸ் encompassing trade, repair, hostels, restaurant, transport, storage, communication, financial service, real estate and more. தமிழ்நாடு சேவைத்துறை பன்முகத்தன்மை கொண்டது. இதில் வர்த்தகம்,
பழுதுபார்ப்பு, ஹோட்டல்கள், உணவகங்கள், போக்குவரத்து, சேமிப்பு, தகவல் தொடர்பு, நிதி, ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு உள்ளன. இதெல்லாம் இருக்குது. இப்போ சேவைத்துறை பற்றி சொல்கிறாங்க. த ஸ்டேட் இஸ் பர்டிகுலர்லி known ஃபார் இஸ் டைனமிக் ஐடி அண்ட் ஐடி எனபிள்டு சர்வீஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. மாநிலம் குறிப்பாக ஐடி சார்ந்த சேவைகளில் கல்வி, சுகாதாரம், நிதி, சுற்றுலா, விருந்தோம்பல், பொழுதுபோக்கு இதுக்கெல்லாம் பேர் பெற்றிருக்கு. த ரேபிட் அர்பனைசேஷன் டிரைவ்ஸ் டிமாண்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் சச்சஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவுசிங், சானிடேஷன் அண்ட் யூட்டிலிட்டிஸ். விரைவான நகரமயமாக்கல் காரணமாக போக்குவரத்து, வீட்டு வசதி, சுகாதார பயன்பாடு போன்ற உள்கட்டமைப்பு சேவையான தேவையை அதிகரித்துள்ளது. In 23-24, 54-63% of Tamil Nadu urban workforces was employed in service sector, close to national average 515. 2023-24 ஆண்டில் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணியாளர்களில் 54.63% சேவைத்துறையில் பணிபுரிந்துள்ளனர். இது தேசிய சராசரியோட அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமாங் த 60-28 engaged in trade and motor vehicle repair, 7.5 in transport and storage, 6.28 in information communication, 5% in education, 4.8 accommodation, food and service, 2.8% financial and insurance service, 11.84% other service. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். அதனால் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 14 ஃபுல்லாக, அதாவது இந்த 20 ஃபுல்லாக படிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தேவையில்லை. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேவைத்துறை எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வர்த்தகம் இருக்குது, பழுதுபார்ப்பு இருக்குது, ஹோட்டல் இருக்குது, உணவகங்கள் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, தகவல் தொடர்பு இருக்குது, நிதி சேவைகள் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. இது போக குறிப்பாக என்னென்ன இருக்குன்னா ஐடி இருக்குது, ஐடி சார்ந்த சேவைகள் இருக்குது, கல்வி, சுகாதாரம், நிதி, சுற்றுலா, விரும்ப இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம உள்கட்டமைப்பு சேவையை என்னென்னா த ரேபிட் அர்பனைசேஷன் டிரைவ்ஸ் என்ன சொல்கிறாங்க, டிமாண்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ். நம்ம உள்கட்டமைப்பு தேவையை அதிகரிக்கிறதுக்கு காரணம் விரைவான நகரமயமாக்கல் காரணமாக உள்கட்டமைப்பு சேவை நம்ம தேவை அதிகரிக்குது. அதுக்காண்டி இதை பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நம்மளோட சர்வீஸ் செக்டரில் எவ்வளோ பேர் பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது டேட்டா முக்கியமானது. 100 பேர் வேலை வாய்ப்பு இருக்குன்னா அதில் 54 பேர் எதுலன்னா சர்வீஸ் செக்டரில் இருக்காங்க. அப்படி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். நம்ம குரூப் 1 மெயின்ஸுக்கு, குரூப் 2க்கு, குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ இருக்காங்க? 54.63%. 54 நான் வச்சுங்க. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 54 பேர் சேவைத்துறையில் இருக்காங்க. இது நம்ம சர்வீஸ் செக்டர் இந்தியாவோட தேசிய சராசரி பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 58.7 இருக்குது. இந்திய சராசரி எவ்வளோன்னா 58.7 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை நான் வச்சுங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மனப்பாடம் பண்ணிங்க. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போனா எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரேடில் தான் அதிகமாக இருக்காங்க. அமாங் தம் 6.28%, 16% பேர் எதுலன்னா ட்ரேடு வணிகத்தில் தான் இருக்காங்க. வர்த்தகத்தில் 16 பேரும், மோட்டார் வெஹிக்கிள் ரிப்பேர் வர்த்தகத்துலேயும் இந்த மோட்டார் வாகன பழுதுபார்ப்புலையும் 16.7% வரும். 7.53 இன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ், 7 பேர் போக்குவரத்து மற்றும் சேமிப்புலையும், 5 பேர் எஜுகேஷன்லேயும், 6 பேர் கம்யூனிகேஷன்லேயும், 4 பேர் அக்காமடேஷன் ஃபுட் சர்வீஸ்லேயும், 2 பேர் ஃபினான்ஸ்லேயும், 11 பேர் அதர்லேயும் இருக்காங்க. அப்போ இதில் வைக்கலாம். 16 பேர் வர்த்தகத்துலேயும் மோட்டார் வாகன பழுதுபார்ப்புலையும், 7 பேர் போக்குவரத்துலையும், 6 பேர் தகவல் தொடர்புலையும், 5 பேர் கல்வியிலையும், 4 பேர் ஃபுட்லேயும், 2 பேர் நிதி மற்றும் காப்பீடு சேவையிலும், 11 பிற சேவையிலும் இருக்காங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர்னா 54 பேர் இருக்காங்க. அந்த 54 பேரில் ஒன்றா கொடுக்குறாங்க. அப்போ இது நல்லா நான் வச்சுங்க. வர்த்தகம் மோட்டாரில் 16 பேர், வர்த்தகம் மோட்டாரில் 16 பேர், போக்குவரத்து சேமிப்பில் 7 பேர், போக்குவரத்து சேமிப்பில் 7 பேர். இப்போ நான் வச்சுங்க 7 நாளும் போக்குவரத்து இருக்குன்னு நான் வச்சுங்க. 7 நாளும் இப்போ ஒரு வாரத்தில் 7 நாளும் போக்குவரத்து இருக்கணும், 7 நாளும் போக்குவரத்து இருக்கணும், சேமிக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க. ஒரு வாரத்தோட 7 நாளும் போக்குவரத்து இருக்கணும், சேமிப்பு இருக்கணும். அடுத்து 6.28 6 தகவல் கொடுப்பாங்க நான் வச்சுக்கோங்க. 6 தகவல் கொடுப்பாங்க. அப்படின்னா 6 தகவல் கொடுப்பாங்கன்றதுல தகவல் தொடர்புல 6 பேர், கல்விக்கு 5 பேர், எஜுகேஷன் கல்வியில் 5 பேர், கல்வியில் 5 பேர், உணவுக்கு உணவுக்கும் 4 வேளை சாப்பிடணும் நான் வச்சுங்க. எத்தனை நாள் சாப்பிடணும்? 4 வேளை. நம்ம ஆக்சுவலாக எத்தனை நாள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகேவா? இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது எதுக்கு கொஞ்சம் கீ பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா மறக்காமல் இருக்கிறக்காண்டி இந்த 16 நான் வச்சுங்க. 16 வர்த்தகம் மற்றும் மோட்டார் வாகன பழுதுபார்ப்பு. சரியா? 7 நாளும் போக்குவரத்து இருக்கணும், சேமிக்கணும். 7 நாளும் போக்குவரத்து இருக்கணும், சேமிக்கணும். யாரோ தகவல் கொடுப்பாங்க அப்படின்றத 6 வச்சுங்க. யாரோ தகவல் கொடுப்பாங்க. கல்வி 5, 4 வேளை சாப்பிடணும், 3 வேளை தான் சாப்பிடணும், இங்கே 4 வேளை சாப்பிடணும். உணவு தங்குறதுக்கு 2 பேர்கிட்ட காசு வாங்கணும். மிச்சம் 11.84. அவ்வளோதான். இந்த 21ன்றது முடிஞ்சிச்சு.
இந்த 22வது பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு வந்து அதான் அதிகமாக கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதிக கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குருவோம். இப்போ அமாங் த மேஜர் ஸ்டேட்ஸ் த தமிழ்நாடு கன்சிஸ்டன்ட்லி ரேங்க்ஸ் அமாங் த டாப் 3 இன் த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ரிஃப்ளெக்டிங் இட்ஸ் ஹை எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, முக்கிய மாநிலங்கள் தமிழ்நாடு தொடர்ந்து கடன் வைப்பு விகிதத்தில் முதல் 3 இடங்களில் உள்ளது. இது அதன் உயர பொருளாதார செயல்பாட்டை பிரதிபலிக்கிறது. அப்படின்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா சிடிஆர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட பொருளாதார செயல்பாட்டை இருக்குது. இது முதல் 3 இடத்துல இருக்குது. த சிடிஆர் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 109.2% இன் 2019 to 20 டு 117.7% 2023 to 24 compared to India rise from 76.5% to 79.6%. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிடிஆர் வந்து முதல் 3 இடத்துல இருக்குது. 2019 100.9% இருந்தது. 2023-24 வந்து 117.7% மாறிடுச்சு. ஆனால் இந்தியாவை பார்த்தோம்னா 76 79 இருக்குது. இந்தியாவின் 76 ஒப்பிடும்போது மாநிலங்களின் சிடிஆர் ரேஷியோ வந்து 109 117 அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. The credits to the service sector through scheduled commercial banks grow from 2.8 lakh crore to 2009-22 4.4 lakh crore in 23-24. இதில் கடன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சத்துலேருந்து 4 லட்சமாக கோடியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ சிடிஆர் என்னென்னு பார்த்துங்க, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. இது என்ன பண்ணுன்னா இது வந்து எக்கனாமிக், அதாவது நம்ம வந்து உயர் பொருளாதார செயல்பாட்டில் இருக்கோம் அப்படின்றத வந்து காமிக்குது. சிடிஆர் தமிழ்நாட்டில் வந்து சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகுது. 109 117 மாறுது 2023-24. ஆனால் இந்தியாவில் 76 79 இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சேவைத்துறைக்கு வந்து எவ்வளோ லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2.86 லட்சம் இருந்தது வந்து இப்போ 4.46 லட்சமாக கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 23 வங்கி வலையமைப்பில் தமிழ்நாடு லீட்ஸ் த கண்ட்ரி இன் பேங்கிங் நெட்ஒர்க்கில் 24,390 ஏடிஎம்ஸ். தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 24,390 ஏடிஎம் இருக்குது தமிழ்நாடு. த ரைஸ் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் யூபிஐ அடாப்ஷன் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு த ஸ்டேட் ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப், என்ஷூர் த ஃபாஸ்ட் அண்ட் சீம்லெஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் டிரைவிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். 24,390 ஏடிஎம் இருக்குது. டிஜிட்டல் வங்கி யூபிஐ ஏற்றுக்கொள்ளும் எழுச்சி மாநிலத்தின் நிதிநில பரவலை மாற்றியுள்ளது. விரைவான மற்றும் தடையற்ற பரிவர்த்தனை உறுதி செய்துள்ளது மற்றும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் நிதி உள்ளடக்கத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து 24 பார்த்தோம் அப்படின்னா அதாவது இது என்னன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இது ரொம்ப முக்கியம். த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இஸ் க்ரூஷியல் ஃபார் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் சோசியல் ஸ்டெபிலிட்டி. அதாவது ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குறது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக ஸ்திரமத்துக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இன் க்ரூஷியல் ஃபார் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் அண்ட் சோசியல் ஸ்டெபிலிட்டி. 1920 த தமிழ்நாடு லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ இஸ் ரொம்ப முக்கியம். 15 to 59 வயசுக்குள்ளே 63% இருந்திருக்கு. கம்பேர் டு இந்தியாவோட பக்கங்கள் 56.9%. அதாவது 2019-20 இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது 63% இருக்குது 15 to 59 வயசில். 23-24 சொல்லி பார்க்கும்போது பார்த்தோன்னா 64.6% ஆயிருக்கு. நேஷனல் ஆவரேஜ் 64.3%. அப்படின்னா புரியுதா? அப்படின்னா பார்ட்டிசிபேஷன், அதாவது LFBRனா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இந்த எம்ப்ளாயி ஜென்ரேஷன் தான் ரொம்ப முக்கியமான பங்கு. 2019 வந்து எதனா 63 இருந்திருக்கு. 2023-24 வந்து 64.6 இருந்திருக்கு. அப்போ அங்கே வந்து 63 1% கூடியிருக்கு. ஒன்று கூடியிருக்கு நான் வச்சுங்க, 1% கூடியிருக்கு. இந்தியாவுக்கு வந்து 56 64 கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக ஸ்திரத்தன்மைக்கும் தமிழ்நாட்டில் 15 to 59 தனிநபர்களுக்கான தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 63.3 இருந்தது. அது அகில இந்திய சராசரி 50 ஒப்பிடும்போது 63 இருந்திருக்கு. 2023-24 64.6 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கேட்கலாம், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம். இப்போ 2023-24 எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம். 64.6%. 2019-20 எவ்வளோ கேட்டால் 63.3%. மனப்படம் இருங்க. அப்படி இந்த 25 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். த தமிழ்நாடு ரேங்க்ஸ் அமாங் த டாப் 3 ஸ்டேட்டஸ் இன் மல்டிபிள் சோசியல் இண்டிகேட்டர். சமூக குறியீடுகளில் முதல் 3 மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. இட் ஹோல்ட்ஸ் த டாப் பொசிஷன் இன் சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் SBI அண்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அண்ட்
ரேங்க் செகண்ட் இன் லோ இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி, லோ பெர்த் ரேட் அண்ட் லோ பாவர்ட்டி லெவல். த ஸ்டேட் ஆல்சோ ரேங்க் தேர்ட் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஹெல்த் இண்டெக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க சரிங்களா. ஒரு 3 இதில் வந்து டாப் 3 ஸ்டேட்டஸ் இன்னும் ஒரு மல்டிபிள் சோஷியல் இண்டிகேட்டரில் ஒரு 3ல் அந்த சோஷியல் இண்டிகேட்டர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமூக தணிக்கை குறியீடில் வந்து சோஷியல் ப்ராஜெக்ட் இண்டெக்ஸில் வந்து டாப் பொசிஷன்லையும் அண்டு 2 இதில் டாப் பொசிஷனில் இருக்குது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விதத்தில் தமிழ்நாடு தான் அதிகம், சமூக தணிக்கை குறியீடுலையும் தமிழ்நாடு தான் அதிகம். ரெண்டுமே முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கேட்ட குரூப் 2வில் வந்து இந்த ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து செகண்ட் பிளேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நோ இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி, குழந்தை இறப்பு விகிதம், லோ பெர்த் ரேட், குழந்தை பிறப்பு விகிதம், குறைந்த பிறப்பு விகிதம், லோ பாவர்ட்டி, குறைந்த வறுமை குறியீடு. இது எல்லாத்துலேயும் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. 3வது வந்து எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து 3வது இடத்துலையும், ஹெல்த் இண்டெக்ஸில் வந்து 3வது இடத்துலையும் இருக்குது. ஓகேயா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறுபடியும் மனப்பாடம் பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எதில் ஃபஸ்ட் இருக்குன்னா சமூக தணிக்கை குறியில் ஃபஸ்ட்டு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் ஃபஸ்ட்டு, குழந்தை இறப்பு விகிதத்தில் செகண்டு, கம்மியான குழந்தை இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதத்தில், லோ பாவர்ட்டி லெவலில் வறுமை குறியிலையும் குறைவானதில் 2வது இருக்குது. அடுத்து தேர்டு பார்த்தோம்னா எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அடுத்து ஹெல்த் இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே தேர்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம், இது மனப்பாடம் பண்ணிக்கோங்கள். 25 ரொம்ப முக்கியம்.